அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் 5வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இந்த ராசி ஒரு ஆண் ராசி. இது ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்திரை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் என்பதனால இது கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது. இது ஒரு பலகால் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, பகலில் பலமுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1ஆம் பாதமும் இந்த சிம்ம ராசியில் அடங்கும். ராசியில் எந்த ஒரு கிரகமுமே உச்சமோ நீச்சமோ அடைவதில்லை. இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக இருப்பாங்க, ஆற்றல் மிக்கவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். இவங்களுடைய செல்வாக்கு மிக்கவங்கனையும் உங்களை சொல்லலாம். ரொம்ப மேன்மையானவங்க. அதே மாதிரி நேர்மையான குணம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். இவங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி சொந்த யுக்தியை புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடியங்க. கலை, ஓவியம், இசை, இலக்கியம் இதெல்லாம் அதிக ஈடுபாடு உடையவங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மரபு வழியை ரொம்ப பின்பற்றக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. மட்டும் இல்லைங்க, இவங்க சாத்வீக குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீதி நேரிய தவறாதவங்க இவங்க. காடு, மலை போன்றவற்றையெல்லாம் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடியவங்க. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையை வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை, அடுத்து வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த சிம்ம ராசி அன்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணம், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடியவங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட. வள்ளல் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள். அதிக பலமுடையவங்க. நீதியை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க. அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச உங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு குணம் என்ன தெரியுமா, பொறுமை இருக்காது. டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா உடனே அதற்கான வருமானத்தை கையில் பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் கோபப்படுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கர்வமுடையவர்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. தற்பெருமையும் கொஞ்சம் இவங்கக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய உடல் தோற்றத்தை பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையான முக தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. அசைவ பிரிவர்களாக இவங்க இருப்பாங்க. தற்பெருமை விரும்பிகள். அதே மாதிரி கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. யாரிடமாவது பேசணும் அப்படின்னா சரளமாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இருதயத்தில் தழும்பு உண்டாகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு கூட்டு தொழிலில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். சூடான உணவுகளை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். திறமையாக செயல்படுவாங்க. கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அசட்டு தைரியம் உங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துடும். ரொம்ப நியாயமானவங்க. வாழ்வில் தோல்வி பெற்றாலும் கூட இறுதி வரையிலும் அது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. குளிர்பானங்கள்லாம் தேடி விரும்பி குடிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மலையில் நனைவதை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. பிறரை அடக்கி ஆளக்கூடியவங்க இந்த சிம்மராசி
சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலையோ இந்த சிம்மராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் இந்த குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. உங்களுடைய காரியங்கள் அனைத்துலையுமே நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த டைமு கிடைக்கும். பண வரத்து தாராளமாக இருக்குது. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம், இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைமு முடிவுக்கு வர இருக்குது. எதிரிகளால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் உங்களுடைய சாமர்த்தியத்தாலையும் அதையெல்லாம் முறியெடுத்துடுவீங்க. இந்த வார முற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் அல்லது 3வது நபர்களின் தலையிட இந்த டைமு தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிம்மராசி அன்பர்களே, பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சியிலும் கூட சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வாதங்களை தவிர்த்துட்டு ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். அவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இளைய சகோதரர்களால் கொஞ்சம் செலவு ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்ப நல்லது. தெய்வ பிரார்த்தனை இந்த டைமில் நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாளாக பிரார்த்தனை வைத்து அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த வாரத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். அலுவலகத்தில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். வியாபாரம் விறுவிறுன்னு நடைபெறும். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சியும் புதிய யுக்தியையும் பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனெல்லாம் கேட்டிருந்துப்பீங்க. அதெல்லாம் இதுனா வரைக்கும் கிடைச்சிருந்துருக்காது. ஆனால் எந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சவங்க வியாபாரிக்கிட்ட போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். அந்த போட்டியெல்லாம் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முறியடிச்சிருவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு. தேவையான பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. செலவுகளும் கொஞ்சம் கூடவே இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உறவினர்கள் வருகையால் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. திடீர்னு சின்ன சின்ன மறதிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களே. அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மற்ற தொண்டர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த சிம்மராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும். முருகனோட காலை பிடிச்ச யாரும் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அதனால் நீங்கள் முருகனை மனமுருக வேண்டி அவருடைய காலை பிடிச்சிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 வாரம் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த 2ஐயும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, அக்டோபர் 5ஆம் தேதியெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு.
மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சிம்மராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.